மாதம் மாதம் 1,00,000 மேலே சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுவுமே நம்ம ஊரில் இருந்துகிட்டே வேலை பார்த்துட்டே 1,00,000 டப்பார் டப்பாரம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விழுகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வீடியோவை ஆரம்பிப்போம், தொடங்குவோம் வாங்க. இந்த வேலையை அறிவிச்சிருக்கிறது யார் அப்படின்னா, ஏவிஎன்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு நிறுவனம் தாங்க. இது எங்கெங்கே இருக்குது ஏவிஎன்எல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து நம்மளுடைய சென்னையில் ஆவடியில் லொக்கேட் ஆகிருக்குங்க. சரிங்களா? இந்த இடம் ஏவிஎன்எல் அப்படின்றது சென்னையில் மட்டுமே இல்லை, பரவலாக எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது. ஓகேங்களா? மத்திய பிரதேஷில், ஜபல்பூரில், அந்த தெலுங்கானாவில், இந்த மாதிரி பல இடங்களில் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு அறிவிப்பு எந்த மாநகரத்துலேருந்து வந்திருக்குன்னா அப்படின்னா, சென்னையிலேருந்து தான் வந்திருக்கு. 1 இல்லை 2 இல்லை 1000க்கு மேற்பட்ட வேலைகள். இப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே தெரியுதா உங்களுக்கு, டோட்டலாக 1005 வேலை. ஓகேங்களா? இதே மேனேஜர் போஸ்ட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, அதுக்கு மேலேயே டோட்டலாக 208 வேலை வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணலாமா? மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 வீடியோஸ் உங்களுக்காகவே போஸ்டிங் போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன் நான். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி சம்பளத்தை பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்களா, கன்சல்டன்ட் வேலைக்கு 1,29,000 அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜருக்கு 1,08,000 டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு அட்ராஸக்கா 87,000 சீனியர் மேனேஜருக்கு 76,500 டெப்டி மேனேஜருக்கு 55,000 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 45,000 ஜூனியர் மேனேஜருக்கு 34,000 ஜூனியர் டெக்னீஷியனுக்கு 25,000 ப்ளஸ்ஸு டிஏ வேறு. ஓகேங்களா? எவ்வளோ கை நிறைய சம்பளம். இது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்றது தொடர்ந்து பாருங்கள். இங்கே பாருங்களேன் என்னென்ன அப்படின்றது டோட்டலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியன் வேலைக்கு கிட்டத்தட்ட 100 பேர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மெக்கானிக் வேலைக்கு ஒரு 60 பேர். அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரோப்ளேட்டர் வேலைக்கு 134 பேரை எடுக்கிறாங்க. ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர் ஜென்ரல் வேலைக்குமே 253 பேரை எடுக்கிறாங்க. ஜூனியர் டெக்னீஷியன் ஃபவுண்ட்ரி மேன் அப்படின்ற வேலைக்குமே ஒரு 33 பேர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னீஷியன் மெக்கானிஸ்ட் வேலைக்கு 120 பேர் எடுக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே ஒரு 70 பேரை எடுக்கிறாங்க. அப்புறம் ஜூனியர் டெக்னீஷியன் பெயிண்டர் வேலைக்கு ஒரு 15 பேரை எடுக்கிறாங்க. ஜூனியர் டெக்னீஷியன் குவாலிட்டி அஷூரன்ஸ் அசிஸ்டன்ட் வேலையை பார்க்கணும் அப்படின்னா 44 பேரை எடுக்கிறாங்க. ஜூனியர் டெக்னீஷியன் வேலைக்கு ரிகர் வேலைக்கு 17 பேரையும், வெல்டர் வேலைக்கு ஒரு 50 பேரை எடுக்கிறாங்க. ஸோ கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா 1005 பேர். இது போக இஎக்ஸ்எஸ்எம் கேட்டகரியிலையுமே உங்களுக்கு வந்து 108 பேரை எடுக்கிறாங்க. விடலாமா சும்மா? கடன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஜூனியர் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் வேலைக்குமே ஒரு 15 பேரை எடுக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்குமே ஒரு 23 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. ஹெச்ஆர் படித்தவங்களுக்கு ஒரு 15 வேலைகள் இருக்குது. ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல் அப்படின்ற ரோலுக்குமே உங்களுக்கு வந்து 55 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஜூனியர் மேனேஜர் மெட்டலர்ஜி ரோலுக்குமே ஒரு 15 பேரை எடுக்கிறாங்க. ஜூனியர் மேனேஜர் அஃபிஷியல் லாங்குவேஜ் வேலைக்கு ஒரு 10 பேரை எடுக்கிறாங்க. ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்லேயும் எடுக்கிறாங்கங்க. ஃபினான்ஸு, சிவிலு, கம்பெனி செக்ரட்டரி, மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மார்க்கெட்டிங்கு, இது எல்லா படித்தவங்களுக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. 208 வேலை வாய்ப்புகள். அப்படியே கடன்னு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றது சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி பிஇ பிடெக் படிச்சிருந்தாலும் சூப்பர், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தாலும் சூப்பர், இல்லை கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே, பிடெக் படிச்சிருந்தாலும் ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளை பண்ணிடுங்க மக்களே. இங்கே பாருங்கள், டென்யூர் அப்படின்றது வந்து ஒரு 4 வருஷம் வேலைங்க. இதில் 1 இயர் வந்து இனிஷியலாக நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அது போக ஒரு 3 வருஷம் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது இந்த சம்பளமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஜூனியர் டெக்னீஷியன், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜருக்கெல்லாம் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அதான் மிஞ்சி போனால் 30ல் இருந்து மேக்ஸிமம் 55 வயசு வரைக்குமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜர் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் 65 வயசுக்கு கீழே இருந்தாலே போதும்ப்பா, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏவிஎன்எல் வெப்சைட்டுக்கு போங்க. ஓகேங்களா? அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. https://avnl.co.in அப்படின்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னா
நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓடிபி வரும், ஓடிபி எல்லாம் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணிட்டு கடன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்கள் மக்களே. ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.